விலங்கியல் தேர்வர்கள் அனைவருக்கும் விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பயிற்சி மையத்தின் மூலமாக ஆன்லைன் வழியாக தற்பொழுது யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி வகுப்புகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. விலங்கியல் தேர்வர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாம் இன்னைக்கு எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது போரிஃபெரா இன்வெர்டிபிரேட்ஸில் போரிஃபெராவில் பாடி வால்ஸ் உடற்சுவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உடற்சுவரை பற்றி, அதுக்கப்புறம் உடற்சுவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பாங்கோ சீல்னு சொல்கிறோம்ல ஒரு கெனால் சிஸ்டம், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ இந்த போரிஃபெரான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, போரிஃபெரானா துளையுடலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பாஞ்சஸ், அப்போ கடற்பஞ்சுகள் எல்லாமே இந்த தொகுதியில் வந்துடுது. அது இன்வெர்டிபிரேட் அப்படிங்கிற பைலத்தில் போரிஃபெரா ஒரு செகண்ட் இன்வெர்டிபிரேட் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் செகண்டாக வரக்கூடிய ஒரு பைலம் போரிஃபெரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போரிஃபெரா ஒரு டிப்ளோபிளாஸ்டிக், அதாவது ஈரடுக்கு உயிரினம்னு சொல்கிறோம். ஈரடுக்கு உயிரினா 2 அடுக்குகள் இருக்கும், அதாவது புற அடுக்கு, அக அடுக்கு, எக்டோடோம் எண்டோடோம் அப்படின்னு 2 அடுக்கு இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாமே, இந்த போரிஃபெராவில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே மரைன் அனிமலாக தான் இருக்கும், கடலில் வாழக்கூடிய ஒரு இனமாக தான் இருக்கும். அப்போ ஸ்பாஞ்சஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு, ஒரு தனி செப்பரேட் பிரான்ச்சே இருக்குது. அது பேர் பாராஜுவாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அனிமல் எல்லாமே பொதுவாக நீரில் தான் இருக்கும், அதுவும் குறிப்பாக மரைன் வாட்டர்லேயும் இருக்கும். சில ஸ்பாஞ்சஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது. சரிங்களா? அப்போ ஃப்ரீ ஸ்விம்மிங்கு சிலது இருக்குது, சிலது கூட்டமாக வாழும், சிலது சசைலாக இருக்கும். சசைல்னால் ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே சசைல் தான். சசைல்னு சொன்னாக்கா எல்லாமே ஒட்டிக்கிட்டு தான், ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும், மூவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஏசிமெட்ரிக்கல் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாடி வாலில் எக்டோடோம் எண்டோடோம் அப்படின்னு 2 இருக்குதுன்னு சொன்னோம், 2 அடுக்குன்னு சொன்னோம். இந்த அவுட்டர் எக்டோடோம் இருக்கு இல்லையா, அவுட்டர் எக்டோடோம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதில் பின்னக்கோடெர்ம்னு சொல்லுவாங்க. அவுட்டர் எக்டோடோமுக்கு இன்னொரு பேர் பின்னக்கோடெர்ம் அப்படின்னு பேர், முக்கியமானது பின்னக்கோடெர்ம். அப்படின்னா அதில் 2 வகையான செல் இருக்குது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. பினக்கோசைட் அப்படின்னு ஒரு செல் இருக்குது, போரோசைட் அப்படின்னு ஒரு செல் இருக்குது. அப்போ அவுட்டர் எக்டோடோம் இருக்கு இல்லையா, அதில் பினக்கோசைட்ஸ் அப்படின்னு ஒரு செல் இருக்குது, போரோசைட் அப்படின்னு ஒரு செல் இருக்குது. போரோசைட் ஓவல் ஷேப்பில் இருக்குது, அது இன்னொரு செல்லு ஃப்ளாட் ஷேப்பில் தட்டையாக இருக்குது, பினக்கோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இன்னர் எக்டோடோம்னு சொல்கிறோம்ல, இன்னர் ஆக்சுவலாக எண்டோடோம் லேயர் இருக்கும் இல்லையா. அப்போ இன்னர் லேயருக்கு கொயனோடெர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னர் லேயருக்கு கொயனோடெர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை எண்டோடோம் லேயராக இருக்குது. நம்ம எண்டோடோம் லேயரை தான் நம்ம கொயனோடெர்ம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் கொயனோசைட்ஸ் அல்லது காலர் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. கொயனோசைட்ஸ் அல்லது காலர் செல்ஸ் இருக்குது. இப்போ இந்த கொயனோசைட்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு யூனிக் கேரக்டர் ஆஃப் போரிஃபெரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு முக்கியமான பண்பு போரிஃபெராவில் இருக்கக்கூடிய, ஒரு போரிஃபெராவுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பண்பு எது அப்படின்னா, இந்த கொயனோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல் இருக்குது. இப்போ இந்த அவுட்டர் எக்டோடோமுக்கோ எண்டோடோமுக்கு இடையில் இன்பிட்வீன் 2 லேயர் இருக்குது இல்லையா, பிட்வீன் 2 லேயர் ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு ஜெலாட்டினஸ்னால் ஒரு கூழ் போன்ற ஒரு சாந்து பொருள் இருக்கு இல்லையா, அதில் நிறைய செல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 லேயருக்கு இடையில் நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த செல் என்ன அப்படின்னா ஸ்கிலிரோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு வகையான செல் இருக்குது. ஸ்கெலிட்டனாக ஃபார்ம் பண்ணும். அது ட்ரோபோசைட் அப்படின்னு ஒரு செல் இருக்குது. இது நியூட்ரியண்ட்டை சப்ளை பண்ணும் வெவ்வேறு ஏரியாவுக்கு. தீசோசைட்னு ஒரு செல் இருக்குது, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது பேகோசைட்னு ஒன்று இருக்கும், பேத்தோஜன் ஏதாவது வந்துச்சுன்னா அதை விழுங்கி பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக இருக்கும். ஆர்கியோசைட் முக்கியமான செல்லு பாருங்கள், ஆர்கியோசைட். இது டோட்டிபோட்டன் செல்னு சொல்லுவாங்க. டோட்டிபோட்டன் செல்னால் அது முழுமைத்திறன் செல்கள். இதிலேருந்து முழு ஸ்பாஞ்சையும் உருவாக்கக்கூடிய திறன் இருக்குது, முழுமைத்திறன் செல்கள். அது ஆர்கியோசைட். ஒரு ஸ்பாஞ்சிக்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டிபோட்டன் செல் முழு ஸ்பாஞ்சையும் உருவாக்கக்கூடிய திறன் இருக்குது. ஏற்கனவே டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, ஆர்கியோசைட் கேட்டிருக்கிறாங்க, பினக்கோசைட்ஸ் கேட்டிருக்கிறாங்க, கொயனோசைட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் குரோமோசைட்ஸ்னு ஒரு வகையான செல் இருக்குது, குரோமோசைட்ஸ். இது பிக்மெண்டட் செல்ஸ்னு சொல்கிறோம்.
மயோசைட்ஸ்னு ஒரு செல் இருக்குது. இது வந்து ஆஸ்குலம் இருக்குல்ல, தண்ணி வெளியில் போகிற வழி, அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டைல் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த மாதிரி செல் வந்து 2 லேயருக்கும் இடையில இருக்குது. என்னென்ன செல் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடி வால் இருக்கு இல்லையா, பாடி வாலுக்கு உள்ளே போனோம்னா இப்போ இதுதான் பாடி வால், சரிங்களா? இது பாடி வால். இந்த பாடி வால் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, என்லார்ஜாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல என்னென்ன செல் இருக்குது பாருங்கள். அப்போ கொயனோசைட்ஸுங்கிறது இன்னர் லேயரில் இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் கொயனோசைட்ஸ். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த ஸ்பாங்கோசெல்னு பெரிய கேவிட்டி தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள் மீசன்கைம் அப்படிங்கிற ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸு, இடையில ஸ்பிக்யூல்ஸ்னால் ஸ்கெலிட்டலை கொடுக்குறது, அமீபோசைட்ஸ், பினக்கோசைட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த செல்ஸ்லாம் இந்த பாடி வாலில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பாடி வால் இருக்கு இல்லையா, பாடி வாலுக்கு உள்ள ஒரு பெரிய கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டிக்கு பேர் தான் ஸ்பாங்கோசீல் அப்படின்னு பேர், ஸ்பாங்கோசீல். இப்போ போரிஃபெரானா உடம்பு சுற்றியும் தொலையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. போர்னா தொலை, அதனால தான் போரிஃபெரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பாடி சர்ஃபேஸில் நிறையா தொலை இருக்குது. அப்போ அந்த தொலை வழியாக தான் தண்ணி உள்ளே போகுதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ பாடியில் நிறைய தொலை இருக்கும் இல்லையா, அந்த தொலைக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஸ்டியா. இப்போ இங்கே பாரு, இது ஒரு ஆஸ்டியா, இது ஒரு ஆஸ்டியா, இது ஒரு ஆஸ்டியா, இது ஒரு ஆஸ்டியா, இது ஒரு ஆஸ்டியா. அப்போ 2 பக்கமும் இருக்குது ஆஸ்டியா இருக்குது. அப்போ ஆஸ்டியா மூலமாக தண்ணி உள்ளே போகுது. உள்ளே எங்கே போகுது? உள்ளே இருக்கக்கூடிய பெரிய குழிக்கு போகுது. அந்த குழிக்கு பேர் என்ன? ஸ்பாங்கோசீல் அப்படின்னு பேர். அப்போ உள்ள குழிக்கு போயிட்டு குழியிலிருந்து திரும்ப ஒரே ஒரு தொலை மூலமாக வெளியில் வந்துடும், அனிமலை விட்டு வெளியில் வந்துடும், சரிங்களா? அப்போ இப்போ தண்ணி வெளியில் வர வழி எது அப்படின்னா ஆஸ்குலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஆஸ்குலம். அப்போ தண்ணி எது வழியாக உள்ளே போகிறது? ஆஸ்டியா வழியாக உள்ளே போகுது, ஆஸ்டியா. அதான் இங்கே ஆஸ்டியம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஸ்டியம். உள்ளே போயிட்டு எங்கே போகுது? ஸ்பாங்கோசீலுக்கு போகுது. ஸ்பாங்கோசீலேருந்து எது வழியாக தண்ணி வெளியில் வருது? ஆஸ்குலம் வழியாக வெளில வருது. அப்போ ஆஸ்டியா, ஸ்பாங்கோசீல், ஆஸ்குலம் அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸு ஞாபகத்தில் வச்சிங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. சரி, இப்போ தண்ணி ஏன் உள்ளே போயிட்டு வெளியில் வரணும், என்ன காரணத்துக்காக உள்ளே போயிட்டு வெளியில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வருது இல்லையா, அதை பற்றி படிக்கிற ஒரு தனி ஒரு சப்ஜெக்டே என்னென்னா கெனால் சிஸ்டம். போரிஃபெராவில் இருக்கக்கூடிய கெனால் சிஸ்டம், கால்வாய் மண்டல அமைப்பு போரிஃபெராவில் இருக்குது. இது ஒரு யூனிக் கேரக்டர் ஆஃப் ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸுக்கே உரிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தண்ணி ஆஸ்டியா வழியாக உள்ளே போயிட்டு ஸ்பாங்கோசெலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆஸ்குலம் வழியாக வெளியில் வருது. அப்படி போகும்போது என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குதுன்னா ஃபுட் கேதரிங், அதாவது நியூட்ரிஷன் நடக்குது. தண்ணி உள்ளே போகும்போது அதோடு சேர்ந்து உணவு உயிரிகளும் உள்ளே போகுது, சரிங்களா? அப்போ அந்த இதுக்கு உணவு கிடைக்குது. அதுமாதிரி ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், வெளியில் இருக்கிற ஆக்சிஜனும் தண்ணி வழியாக உள்ளே போயிடுது. உள்ளே இருக்கிற செல்லில் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு தண்ணியோட வெளியில் அனுப்பிடுது. அதுமாதிரி ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், அனிமலுக்குள்ளே எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா, அமோனியா அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது தண்ணி வெளியில் போகும்போது அந்த தண்ணியோடு சேர்ந்து எக்ஸ்கிரீஷனும் நடந்துடுது. அப்போ 3 ப்ராசஸ்க்காக இந்த கெனால் சிஸ்டம் இந்த போரிஃபெராவில் ரன் ஆகுது. என்ன ஒன்று அப்படின்னா நியூட்ரிஷன் உணவூட்டம், இன்னொன்று ரெஸ்பிரேஷன் சுவாசம், அடுத்து இன்னொன்று எக்ஸ்கிரீஷன் கழிவு நீக்கம், சரிங்களா? இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 செயல்களுக்காக இந்த கால்வாய் மண்டலம் தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொயனோசைட்ஸ்னால் இன்னர் லேயரில் இருக்கக்கூடிய செல்லு தான் கொயனோசைட்ஸ்னு சொல்கிறோம். ஸ்பாங்கோசீலுக்கு பக்கத்தில் கொயனோசைட்ஸ் இருக்குது. அந்த கொயனோசைட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்பாங்கோசீலை சரௌண்ட் பண்ணி இருக்குது. ஸ்பாங்கோசீல்னால் பெரிய கேவிட்டி, அதை சரௌண்ட் பண்ணி இருக்குது. அந்த கொயனோசைட்ஸில் ஃப்ளாஜெல்லாம் நிறையா இருக்கும். ஃப்ளாஜெல்லாம் இங்கே பாருங்கள், நான் படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃப்ளாஜெல்லாம் அங்கே இருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள் கொயனோசைட், இதுதான் கொயனோசைட்டு. இதில் ஃப்ளாஜெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளாஜெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணணும், பீட்டிங் ஆகிட்டே இருக்கும். பீட்டிங் ஆகிட்டு இருக்கும்போது வாட்டர் கரண்ட்டை உருவாக்கும், நீர் சுழற்சியை உருவாக்கி தண்ணி உள்ளே சுரண்டு இது உள்ளே வந்து சுரண்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் திரும்ப வெளியில் போடும். அப்போ அந்த ஃப்ளாஜெல்லாங்கிறது எங்கே இருக்குது? சீலியா கிடையாது, ஃப்ளாஜெல்லா எங்கே இருக்குதுன்னா கொயனோசைட்ஸில் ஃப்ளாஜெல்லா இருக்குது. அந்த ஃப்ளாஜெல்லா தான் வாட்டர் கரண்ட்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுமாரி இந்த ஸ்பாஞ்சஸில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமான அது வந்து லீகோசொலினியா அப்படின்னு ஒரு ஸ்பாஞ்சஸ் இருக்குது. பொதுவாக ஸ்பாஞ்சஸ் அது வந்து போரிஃபெராவில் இருக்கக்கூடிய லார்வா 2 லார்வா இருக்குது. என்ன அப்படின்னா ஆம்பி பிளாஸ்டுலா அப்படின்னு ஒரு லார்வா இருக்குது, பாரன் கைமுலா அப்படின்னு ஒரு லார்வா இருக்குது. இப்போ இந்த ஆம்பி பிளாஸ்டுலாங்கிற லார்வா வந்து ஸ்கைப்பா அப்படிங்கிற ஒரு உயிரினத்தினுடைய லார்வா. அதுமாதிரி லீகோசொலினியா அப்படிங்கிற உயிரினத்தினுடைய லார்வா வந்து பாரன் கைமுலா அப்படின்னு ஒரு லார்வா இருக்குது.
பாரன் கைமுலா. அடுத்தது ஆம்பி பிளாஸ்டுலா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போரிஃபெராவில் இருக்கக்கூடிய லார்வா 2 லார்வா, ஒன்று பாரன் கைமுலா, இன்னொன்று ஆம்பி பிளாஸ்டுலா. ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்த டாபிக் பற்றி அடுத்த லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.